பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின், நோயிலோ பயணத்திலோ யாரோ இருக்கிறாரோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்று கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் எளிதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை. அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்த ஒரு சட்டம், ஹாமில் முர்திஅ, பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள். இந்த விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 5 விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களிடத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், ஹாமில் முர்திஅ இவர்களுடைய சட்டம் என்ன? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த இருவருடைய கருத்து, இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமில் முர்திஅ பால் கொடுக்கக்கூடிய பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண், யாருடைய கருத்து? இப்னு உமர், இப்னு அப்பாஸ். இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹாபாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. அது என்ன கருத்து? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான். ஒருவர் இயலவில்லை, வயதாகிவிட்டது, அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. வாழ்க்கையே நோய்தான், அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. அவருக்கு என்ன கஃபாரா? ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இயலாதவர்களை போன்றுதான் யார்? குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது. விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை. இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால், ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது. இதுதான் ஹாமில் முர்திஅவுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட